Hi friends, welcome to CBC class 11th maths. அதில் இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 17 செகண்ட் சாப்டரில் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க. போன சம்மா தான் எஃப் ப்ளஸ் ஜி, எஃப் மைனஸ் ஜி, எஃப் இன்ட்டு ஜி, எஃப் பை ஜி கண்டுபிடிக்கணும். ப்ளஸ்னால் சப்ப மேட்ரு அப்படியே தூக்கி எழுதிருங்க. எஃப் ப்ளஸ் ஜி என்ன வரும்? இது எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் போட்டு எழுதிடலாம், அவ்வளோதான். எஃப் மைனஸ் ஜி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, ரூட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. f into g root x into x, அவ்வளோதான். இது என்ன பண்ணுறது? root x into x தான். வேணும்னா இங்கே பாருங்கள், ரூட்னா இது x to the power 1/2ன்னு அர்த்தம் பவர். இது x பவர் 1ன்னு எழுதிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலான்னு. ஸோ அப்போ அந்த பவர் 1/2 + 1 ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 + 1 எல்சிஎம் எடுங்க. ஸோ விச் இஸ் இங்கே சைடில் போகிறேன். 1/2 + 1 எல்சிஎம் எடுத்தால் 1 + 2 1s are 2/2 which is 3/2. அவர் வந்து 3/2 ஆகிடும். ஸோ இந்த டேர்மை இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ், ஓகேவா? ஸோ எஃப்னா என்னது? ரூட் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இதில் இதான் ஆன்சரு. இதில் நீங்கள் டினாமினேட்டர் மட்டும் 0 ஆகக்கூடாது. அதனால் எக்ஸு மட்டும் எப்போ 0 ஆகும்? டினாமினேட்டர் 0 போட்டால் 0 ஆகிடும். ஸோ எக்ஸு மட்டும் 0 போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 0 கூடாது. இது நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம். ஆமாம், மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் பக்காவாக கொடுப்பாங்க. இது கண்டிஷனே இருக்குது. எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிரச்சனை இல்லை, ஜி ஆஃப் எக்ஸ் ஷுட் நாட் பி 0. இது 0 ஆகக்கூடாது. எக்ஸ் எப்போ 0 ஆகும்? எக்ஸுக்கு 0 போட்டால் 0 ஆகும். 0/0 நாட் டிஃபைன்டு வந்துடும். அதனால் எக்ஸுக்கு 0 மட்டும் போடக்கூடாது. சரி, இதில் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க பாருங்கள். எக்ஸ் பவர் ரூட் இருக்கா, ரூட்னா பவர் 1/2 பை எக்ஸ் பவர் 1. இந்த எக்ஸ் பவர் 1 மேலே தள்ளி விட்டால் என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் 1/2 அப்படியே இருக்கும். இது மேலே போச்சுன்னா எக்ஸ் டு தி பவர் -1 ஆகிடும். +1 -1 ஆகும், -1 தான் மேலே போனால் +1 ஆகும். சிம்பிள் மாறிடும். ஸோ இது +1 மேலே போய் -1 ஆகிடுச்சு. இப்போ பேஸ் சேம் இருந்தால் போனது மாதிரி தான். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிடலாம். 1/2 -1. இந்த எக்ஸ் நாட்டி கொடுத்து கூட எழுதிட்டே வரணும். ஏன்னா இதுதான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இது தான் மாற்றி இப்படி வச்சுருக்கோம், ஓகேவா? எக்ஸு இங்கே பாருங்கள், 1/2 -1. 1னா ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்க. 1/2னா ஹாஃப். ஒரு ஃபுல்லில் ஹாஃப் போயிடுச்சுன்னா அவ்வளோ ஹாஃப், அவ்வளோதான். ஓகேவா? ஃபுல்லில் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப். இது பெரிய நம்பர் 1, அதில் சிம்பிள் போட்டுக்கோங்க. கம்மா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. சம் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? ரைட். எப்பவுமே டிவைட் வரும்போது மட்டும், போனதுலேயும் சரி நம்ம 16th எக்ஸாம்பிள் இதான் பண்ணியிருப்போம். டிவைட் வரும்போது மட்டும் இந்த டினாமினேட்டர் டேர்மை 0 ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பண்ணிடணும். எங்கள் டினாமினேட்டர் எக்ஸுக்கு மட்டும் 0னா போட்டால் 0 ஆகிடும். எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும் பாருங்கள். எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ டினாமினேட்டர் 0 போடக்கூடாது, ஓகேவா? அவ்வளோதான்.